வணக்கம். இந்திய நேரப்படி மதியம் 1:30 மணி செய்திகள். முதலில் தலைப்பு செய்திகளை காணலாம். தமிழகத்தில் அதிக கனமழைக்கு வாய்ப்பு, ரெட் அலர்ட் விடுத்தது இந்திய வானிலை ஆய்வு மையம். குன்னூர் போரில் உயிர் நீத்த ராணுவ வீரர்கள், மலர் வளையம் வைத்து மரியாதை செலுத்தினார் ஜனாதிபதி திரௌபதி முர்மு. நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடரில் எதிர்க்கட்சிகள் கடும் அமளி, நாடாளுமன்றத்தின் இரு அவைகளும் ஒத்திவைப்பு. வயநாடு தொகுதி எம்பியாக பிரியங்கா காந்தி பதவியேற்பு, பதவி பிரமாணம் செய்து வைத்தார் சபாநாயகர் ஓம் பிர்லா. இஸ்ரேல் தாக்குதலில் ஹிஸ்புல்லா வான்படை தலைவர் பலி, இஸ்ரேல் பாதுகாப்பு படை அறிவிப்பு. சிறுபான்மையினருக்கு எதிரான தாக்குதல், வங்காளதேசத்திற்கு அமெரிக்க இந்து அமைப்புகள் கடும் கண்டனம். நாகாலாந்தில் நிலநடுக்கம், ரிக்டர் அளவுகோலில் 3.8 பதிவு. இனி விரிவான செய்திகளை காணலாம். தமிழ்நாட்டில் வரும் 30ஆம் தேதி ஓரிரு இடங்களில் அதிக கனமழைக்கு வாய்ப்புள்ளதால் ரெட் அலர்ட் விடுக்கப்படுவதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்துள்ளது. வங்கக்கடலில் உருவான ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் வரும் 30ஆம் தேதி காலை காரைக்கால் மற்றும் மகாபலிபுரம் இடையே வட தமிழ்நாடு புதுச்சேரி கடற்கரையை கடக்கும் என்று எதிர்பார்க்கப்படுவதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதனிடையே ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் அடுத்த 12 மணி நேரத்தில் புயலாக உருவாகக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் கணித்துள்ளது. இந்நிலையில் இன்று இரவு முதல் மழை படிப்படியாக அதிகரிக்க வாய்ப்புள்ளதாகவும் வட தமிழக கடலோர பகுதிகளில் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் புயலாக உருவாக உள்ள நிலையில் சென்னை மற்றும் நாகையில் பலத்த காற்று மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. குன்னூரில் போரில் உயிர் நீத்த ராணுவ வீரர்களின் நினைவு சின்னத்தில் மலர் வளையம் வைத்து ஜனாதிபதி திரௌபதி முர்மு மரியாதை செலுத்தினார். 4 நாட்கள் பயணமாக ஜனாதிபதி திரௌபதி முர்மு தமிழகத்திற்கு நேற்று வந்தார். இன்று காலை ஊட்டி ராஜ்பவனில் இருந்து கார் மூலம் குன்னூர் வெலிங்டன் ராணுவ பயிற்சி கல்லூரிக்கு சென்றார். அங்கு அவருக்கு ராணுவ வீரர்கள் குதிரை படைகளுடன் சிறப்பான வரவேற்பு அளித்தனர். வரவேற்பு முடிந்ததும் ராணுவ பயிற்சி கல்லூரிக்குள் சென்ற ஜனாதிபதி போரில் உயிர் நீத்த ராணுவ வீரர்களின் நினைவு சின்னத்தில் மலர் வளையம் வைத்து மரியாதை செலுத்தினார். தொடர்ந்து ராணுவ பயிற்சி கல்லூரியில் நடந்த நிகழ்ச்சியில் பங்கேற்றார். அப்போது அங்கு அவர் ராணுவ அதிகாரிகளுடன் கலந்துரையாடினார். கலந்துரையாடல் நிகழ்ச்சி முடிந்ததும் மீண்டும் அவர் குன்னூரில் இருந்து ஊட்டி ராஜ்பவனுக்கு சென்றார். ஜனாதிபதி வருகையையொட்டி குன்னூர் வெலிங்டன் பகுதிகளில் பலத்த பாதுகாப்பு போடப்பட்டிருந்தது. போலீசார் மற்றும் ராணுவத்தினர் என 1000க்கும் மேற்பட்டோர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர். எதிர்க்கட்சிகள் அமளியால் நாடாளுமன்றத்தின் இரு அவைகளும் ஒத்திவைக்கப்பட்டது. நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடர் கடந்த 25ஆம் தேதி தொடங்கியது. அப்போது அதானி விவகாரம், மணிப்பூர் வன்முறை உள்ளிட்டவை குறித்து விவாதிக்க கோரி எதிர்க்கட்சிகள் கடும் அமளியில் ஈடுபட்டனர். இதனால் மக்களவை மற்றும் மாநிலங்களவை ஆகிய இரு அவைகளும் முடங்கின. அதேபோல் நேற்றும் எதிர்க்கட்சிகள் தொடர் அமளியில் ஈடுபட்டதால் இரு அவைகளும் நாள் முழுவதும் ஒத்திவைக்கப்பட்டது. இந்த நிலையில் இன்று காலை 11 மணிக்கு நாடாளுமன்றத்தின் இரு அவைகளும் கூடியது. அப்போது அதானி விவகாரம், வக்பு வாரிய சட்ட திருத்தம், மணிப்பூர் வன்முறை உள்ளிட்ட பிரச்சினைகளை முன்வைத்து எதிர்க்கட்சிகள் அமளியில் ஈடுபட்டன. மாநிலங்களவையில் காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் தொடர் அமளியில் ஈடுபட்டதால் அவை ஒத்திவைக்கப்படுவதாக அவைத் தலைவர் அறிவித்தார். இதேபோல் மக்களவையிலும் எதிர்க்கட்சிகள் அமளியில் ஈடுபட்டதால் அவை ஒத்திவைக்கப்படுவதாக அவைத் தலைவர் ஓம் பிர்லா அறிவித்தார். வயநாடு தொகுதி எம்பியாக பிரியங்கா காந்தி இன்று பதவியேற்றுக் கொண்டார். வயநாடு இடைத்தேர்தலில் பதிவான வாக்குகள் கடந்த 23ஆம் தேதி எண்ணப்பட்டது. இதில் வயநாடு மக்களவை தொகுதியில் 4 லட்சத்திற்கும் அதிகமான வாக்குகள் வித்தியாசத்தில் பிரியங்கா காந்தி வெற்றி பெற்றுள்ளார். இந்நிலையில் இன்று காலை 11 மணிக்கு கூடிய மக்களவையில் வயநாடு தொகுதி எம்பியாக பிரியங்கா காந்தி பதவியேற்றார். அரசியலமைப்பு புத்தகத்தை கையில் ஏந்தியவாறு பிரியங்கா காந்தி பதவியேற்றுக் கொண்டார். பிரியங்கா காந்திக்கு மக்களவை சபாநாயகர் ஓம் பிர்லா பதவி பிரமாணம் செய்து வைத்தார். முன்னதாக வயநாடு தொகுதியில் வெற்றி பெற்றதற்கான சான்றிதழை டெல்லியில் பிரியங்கா காந்தியிடம் கேரள காங்கிரஸ் தலைவர்கள் இன்று வழங்கினர். இந்த சம்பவத்தின் போது அவர்களுடன் மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தியும் உடனிருந்தார். அப்போது பிரியங்கா காந்திக்கு ராகுல் காந்தி இனிப்பு வழங்கி உபசரித்தார். விருத்தாச்சலத்தில் பேரறிஞர் அண்ணா சிலைக்கு அமைச்சர் சி வே கணேசன் மாலை அணிவித்து பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார்.
தமிழக துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலினின் பிறந்த நாளை ஒட்டி கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் ஸ்டேட் பேங்க் எதிரில் உள்ள பேரறிஞர் அண்ணா சிலைக்கு தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் சி.வே. கணேசன் மாலை அணிவித்து 500க்கும் மேற்பட்ட பொதுமக்களுக்கு இனிப்பு மற்றும் நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். நகரமன்ற தலைவர் டாக்டர் சங்கவி முருகதாஸ் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் நகர செயலாளர் தண்டபாணி, ஒன்றிய கழக செயலாளர் வேல்முருகன், கனக கோவிந்தசாமி உள்ளிட்ட கட்சி நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். திருத்துறைப்பூண்டியில் கனமழையால் பாதிக்கப்பட்ட மக்களை தொழில்துறை அமைச்சர் டி.ஆர்.பி. ராஜா நேரில் சென்று பார்வையிட்டு ஆய்வு செய்தார். திருவாரூர் மாவட்டத்தில் நேற்று அதிகாலை முதல் தற்போது வரை விட்டுவிட்டு கனமழை பெய்து வருகிறது. இந்த நிலையில் கனமழையினால் திருத்துறைப்பூண்டி நகர் பகுதிக்கு உட்பட்ட அரசு மேல்நிலைப் பள்ளியில் உள்ள முகாம்களில் தாழ்வான பகுதியில் உள்ள பொதுமக்கள் தங்கியுள்ளனர். அவர்களை தமிழக தொழில்துறை அமைச்சர் டி.ஆர்.பி. ராஜா, மாவட்ட ஆட்சியர் சாருஸ்ரீ, சட்டமன்ற உறுப்பினர்கள் பூண்டி கலைவாணன், மாரிமுத்து ஆகியோர் நேரில் சென்று பார்வையிட்டனர். மேலும் பொதுமக்களிடம் பாதிப்பு குறித்து கேட்டறிந்தனர். இதேபோல் திருத்துறைப்பூண்டி அருகே நாகப்பட்டினம் பைபாஸ் சாலையில் சம்பா நெற்பயிர்களையும் பார்வையிட்டு ஆய்வு செய்தனர். சங்ககிரி அருகே நீரில் மூழ்கி தறி தொழிலாளி ஒருவர் உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு தாலுகா செங்கோடன் பாளையத்தை சேர்ந்தவர் செந்தில்குமார். இவருக்கு திருமணமாகி கடந்த 7 வருடங்களுக்கு முன்பு கருத்து வேறுபாடு காரணமாக மனைவியை பிரிந்துவிட்டார். இந்நிலையில் செந்தில்குமார் தனது தாயுடன் சங்ககிரி அருகே புதுவளவு என்ற இடத்தில் தரைப்பட்டறையில் வேலை செய்து கொண்டு அங்கேயே வாடகை வீட்டில் தங்கி வசித்து வந்தார். இவர் கடந்த 26ஆம் தேதி வசந்தம் காலனி என்ற பகுதியில் உள்ள தேவராயன் குட்டை என்ற இடத்தில் அமர்ந்து மது அருந்திவிட்டு போதையில் நிலைத்தடுமாறி நீரில் விழுந்து உயிரிழந்தார். தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த தீயணைப்புத் துறையினர் சடலத்தை மீட்டு சங்ககிரி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் இந்த சம்பவம் குறித்து சங்ககிரி போலீசார் வழக்கு பதிந்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். திருசூர் அருகே மகனை பள்ளியிலிருந்து அழைத்து வர சென்ற தாய் கார் மோதி உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. கேரள மாநிலம் திருசூரிலிருந்து கொடுங்கநல்லூர் செல்லும் தேசிய நெடுஞ்சாலையில் இரிஞ்ஞாலக்குடா அருகே கொம்பன்பாறை பகுதியில் அரிப்பாலம் பகுதியை சேர்ந்தவர்கள் சென்ற கார் முன்னால் சென்று கொண்டிருந்த தனியார் பேருந்தை முந்தி செல்ல முயன்றது. அப்போது எதிரே வந்த இருசக்கர வாகனம் மீது மோதிய விபத்தில் இருசக்கர வாகனத்தில் வந்த வெள்ளாங்கல்லூர் சாமக்குன்று பகுதியைச் சேர்ந்த ஷைஜா என்பவர் படுகாயமடைந்தார். இதையடுத்து அவரை அப்பகுதியினர் மீட்டு அரசு மருத்துவமனையில் அனுமதித்த நிலையில் சிகிச்சை பலனின்றி பரிதாபமாக உயிரிழந்தார். இதுகுறித்து அளித்த புகாரின் பேரில் வந்த போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தனது மகனை பள்ளியிலிருந்து அழைத்து வர சென்ற தாய் கார் மோதி உயிரிழந்த சம்பவம் அப்பகுதியில் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. கள்ளக்குறிச்சியில் திருப்பதி தேவஸ்தானம் சார்பில் ரூபாய் 2 கோடி மதிப்பீட்டில் கோவிலுக்கான அன்னதான கூடம் கட்டுவதற்கான பூமி பூஜையை முன்னாள் முதலமைச்சர் கலந்து கொண்டு தொடங்கி வைத்தார். கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டையில் திருச்சி சேலம் ரவுண்டானா சாலை அருகில் திருப்பதி தேவஸ்தானம் சார்பில் ரூபாய் 20 கோடியில் 5 ஏக்கர் பரப்பளவில் கட்டுமான பணி நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் கோவிலுக்கான அன்னதான கூடம் ரூபாய் 2 கோடி மதிப்பீட்டில் கட்டிடம் கட்டுவதற்கான பூமி பூஜை நடைபெற்றது. பூமி பூஜையினை முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி கலந்து கொண்டு வேதாச்சாரியர்கள் வேத மந்திரங்கள் முழங்க பூமி பூஜை செய்து கட்டுமான பணியை தொடங்கி வைத்தார். இதில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் குமரகுரு, தேவஸ்தான போர்டு உறுப்பினர்கள் மற்றும் சாரதா ஆசிரம நிர்வாகி யத்தீஸ்வரி, ஆத்ம விகாச பிரியா அம்பா, அதிமுக ஒன்றிய செயலாளர்கள், நன்கொடையாளர்கள், பொதுமக்கள், பக்தர்கள் என திரளானோர் கலந்து கொண்டனர். மதுரை கோரிப்பாளையத்தில் மேம்பாலம் அமைக்கும் பணியின் போது சாரம் விழுந்ததில் 4 பேர் காயமடைந்தனர். மதுரை நகர் பகுதியில் போக்குவரத்து நெரிசலை குறைக்க 190 கோடி ரூபாய் மதிப்பில் பாலம் அமைக்கும் பணிகள் நடைபெற்று வருகிறது. நேற்று இரவு கோரிப்பாளையம் பகுதியில் சாரம் அமைக்கும் பணியில் ஈடுபட்ட 10க்கும் மேற்பட்டோர் மீது சாரம் அவிழ்ந்து விழுந்ததில் 4 பேர் காயமடைந்த நிலையில் அரசு ராஜாஜி மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இதுகுறித்து தகவல் அறிந்து வந்த போலீசார் விசாரணை மேற்கொண்டதில் காயமடைந்தவர்கள் திருச்சி துறையூரை சேர்ந்த பழனி, ஐயங்காளி, காளி மற்றும் ஜெய்சன் என்பது தெரியவந்தது. மேலும் மழையின் காரணமாக கான்கிரீட் கட்டுமானம் கீழே விழுந்து விபத்து ஏற்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. இந்த விபத்து குறித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தென்காசி நீதிமன்றத்தில் ஆஜராக வந்த இடத்தில் ஏற்பட்ட பழக்கத்தால் கூட்டு திருட்டில் ஈடுபட்ட இளைஞர்களை போலீசார் கைது செய்தனர்.
தென்காசி மாவட்டம் குத்துக்கல் வலசை பகுதியில் ஒரு வீட்டை உடைத்து 1 பவுன் தங்க நகை மற்றும் வெள்ளிப் பொருட்கள் உள்ளிட்டவை திருடி சென்ற மர்ம நபர்களை போலீசார் தேடி வந்த நிலையில் ஆய்க்குடி பகுதியைச் சேர்ந்த உலகநாதன் என்பவரையும் சேலம் பகுதியைச் சேர்ந்த மனோகரன், குணா, நடேசன் ஆகிய 4 பேரை தென்காசி போலீசார் கைது செய்து விசாரணை நடத்தினர். அதில் இவர்கள் தென்காசி நீதிமன்றத்தில் வழக்கில் ஆஜராக வந்தபோது பழக்கம் ஏற்பட்டு கூட்டுக்கொள்ளை சம்பவத்தில் ஈடுபட்டது தெரியவந்தது. பின்னர் அவர்களிடமிருந்து தங்கம் மற்றும் வெள்ளி நகைகளையும் இருசக்கர வாகனத்தையும் பறிமுதல் செய்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். பூவிருந்தவல்லியில் மெட்ரோ ரயில் பணிக்காக கட்டப்பட்டு வரும் தூணில் கம்பிகள் சாய்ந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. மெட்ரோ ரயில் 2ஆம் கட்ட பணி கடந்த 2 ஆண்டுகளுக்கு மேலாக நடைபெற்று வருகிறது. கலங்கரை விளக்கம் பூவிருந்தவல்லி வரையிலான 4வது வழித்தடத்தில் போரூர் முதல் பூவிருந்தவல்லியில் தூண்கள் அமைக்கப்பட்டு பணிகள் வேகமாக நடைபெற்று வருகிறது. இதில் காட்டுப்பாக்கம் பூவிருந்தவல்லி இடையே 4 சாலை சந்திப்பில் 30 அடிக்கும் மேல் ராட்சத தூண்கள் அமைக்கப்பட்டுள்ளது. அதில் பாதியளவில் தூண்களுக்கான கம்பிகள் கட்டப்பட்டுள்ளது. நீண்ட நாட்களாக கம்பிகள் மட்டும் கட்டப்பட்டு அதில் கட்டுவேலை செய்யாததால் அதிக பாரம் தாங்காமல் கம்பிகள் ஒரு புறம் சாய்ந்து தொங்கியபடி உள்ளது. இதனால் தூண் எப்போது வேண்டுமானாலும் விழும் என்ற அச்சம் பொதுமக்களிடையே ஏற்பட்டுள்ளது. நெய்வேலியில் பேருந்தில் 5.5 பவுன் நகையுடன் கிடந்த பையை காவல் நிலையத்தில் ஒப்படைத்த பெண்ணிற்கு போலீசார் பாராட்டு தெரிவித்தனர். கடலூர் மாவட்டம் நெய்வேலி ஜெயராம் நகர் பகுதியைச் சேர்ந்தவர் யாஷிகா பானு. இவர் திருச்சியில் இருந்து அரசு பேருந்தில் ஏறி தான் கொண்டு வந்த 5.5 பவுன் நகையுடன் உள்ள கைப்பையை எடுக்காமல் பேருந்திலிருந்து வீட்டிற்கு சென்றடைந்தார். இதனையடுத்து கைப்பையை இல்லாததை கவனித்த அவர் தனது கணவருடன் வடலூர் அரசு பேருந்து பணிமனைக்கு சென்று விசாரித்து குறிஞ்சிப்பாடி காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர். இந்நிலையில் அதே பேருந்தில் பயணம் செய்த குறிஞ்சிப்பாடி பகுதியைச் சேர்ந்த கௌசல்யா என்பவர் பேருந்தில் நகையுடன் கிடந்த பையை கொண்டு வந்து குறிஞ்சிப்பாடி காவல் நிலையத்தில் ஒப்படைத்தார். இதனைத் தொடர்ந்து காவல் ஆய்வாளர் ராஜதாமரை பாண்டியன் யாஷிகா பானுவை விசாரணை மேற்கொண்டு நகையின் உரிமையாளரை உறுதி செய்து நகையை யாஷிகா பானுவிடம் ஒப்படைத்தார். இந்நிலையில் நேர்மையாக செயலாற்றிய கௌசல்யாவை போலீசார் பாராட்டி வாழ்த்து தெரிவித்தனர். பாமக நிறுவனர் மருத்துவர் ராமதாஸை தமிழக முதலமைச்சர் அவதூறாக பேசியதை கண்டித்து கடலூரில் வழக்கறிஞர்கள் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். செய்தியாளர்கள் சந்திப்பின் போது பாமக நிறுவனர் மருத்துவர் ராமதாஸை தமிழக முதலமைச்சர் அவதூறாக பேசியதை கண்டித்து கடலூர் ஒருங்கிணைந்த நீதிமன்ற நுழைவாயிலில் பாமக வழக்கறிஞர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது பாமக நிறுவனர் மருத்துவர் ராமதாஸை அவதூறாக பேசியதற்கு முதலமைச்சர் மன்னிப்பு கேட்க வேண்டும், தமிழகத்தில் மது விற்பனையை குறைக்க வேண்டும், தினம் தினம் நடக்கும் கொலைகளை கட்டுப்படுத்த வேண்டும் என வலியுறுத்தினர். இதில் 50க்கும் மேற்பட்ட வழக்கறிஞர்கள் கலந்து கொண்டனர். போராட்டம் இது போராட்டம், போராட்டம் இது போராட்டம். கண்டிக்கின்றோம். மருத்துவர் ஐயாவை சேலத்தில் ஐயப்ப பக்தர்கள் மனம் புண்படும் விதத்தில் பாடல் பாடிய பிரபல கானா பாடகி இசைவாணி மீது நடவடிக்கை எடுக்க கோரி காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் மனு அளிக்கப்பட்டது. சேலம் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் ஐயப்ப பக்தர்கள் மற்றும் மாவட்ட இந்து இறை தொண்டாளர்கள் சங்கம் சார்பில் பிரபல கானா பாடகி இசைவாணி மீது புகார் மனு அளித்தனர். புகார் மனுவில் பிரபல கானா பாடகி இசைவாணி ஐயப்ப பக்தர்கள் மனம் புண்படும் விதத்திலும் இந்துக்களின் விரதம் சடங்குகளை இழிவுபடுத்தும் விதத்திலும் பாடலை பாடி வெளியிட்டுள்ளார். இது இந்து மதத்தையும் சிறை நம்பிக்கையும் மற்றும் கலாச்சாரத்தையும் இழிவுபடுத்தும் செயலாக உள்ளதாகவும் இதுபோன்ற செயல் பொது அமைதியை கெடுக்கும் முயற்சியாக இருப்பதாக உள்ளது. எனவே கானா பாடகி இசைவாணி மீது தமிழக காவல்துறை கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ளனர். ராமேஸ்வரம், பாம்பன் பகுதிகளில் கடலின் சீற்றம் அதிகமாக உள்ளதாலும் 2 நாள் பெய்த மழையினாலும் வீடுகளுக்குள் மழைநீர் புகுந்ததால் மக்கள் அவதிப்பட்டு வருகின்றனர். வங்கக்கடலில் உருவாகியுள்ள பெங்கல் புயல் தற்போது சென்னை நோக்கி நகர்ந்து வருவதால் தமிழகத்தில் கடற்கரை பகுதிகளில் தொடர்ந்து 2 நாட்களாக மழை பெய்து வருகிறது. இந்நிலையில் ராமேஸ்வரம், தனுஷ்கோடி, தங்கச்சிமடம், பாம்பன் மண்டபம் உள்ளிட்ட கடற்கரை பகுதிகளில் 60 கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்று வீசுகிறது. இந்நிலையில் 2 நாள் பெய்த மழையினால் பாம்பன் பகுதியில் உள்ள மீனவ குடியிருப்புகளான சின்னப்பாலம், தோப்புக்காடு, தெற்குவாடி, காமராஜர் நகர் உள்ளிட்ட பகுதிகளில் சாலைகளில் மழைநீர் தேங்கியுள்ளது.
தாழ்வான பகுதிகளில் உள்ள வீடுகளிலும் மழைநீர் தேங்கியுள்ளதால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளது. இதனால் 2 நாட்களாக வெளியே வராமல் வீட்டுக்குள்ளேயே முடங்கி கிடக்கும் மக்களை பாதுகாப்பான இடத்திற்கு அழைத்து சென்று அவர்களுக்கு தேவையான உதவிகளை மாவட்ட நிர்வாகம் செய்து வருகிறது. இருந்தாலும் ஒரு சில பகுதிகளில் அதிகாரிகள் வந்து பார்க்கவில்லை என பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். புதுக்கோட்டை மாவட்டம் கடற்கரை பகுதிகளில் புயல் மழை பாதுகாப்பு முன்னேற்பாடுகள் குறித்து கூடுதல் ஆட்சியர் அப்தாப் ரசூல் ஆய்வு செய்தார். பெங்கல் புயல் எதிரொலியாக புதுக்கோட்டை மாவட்ட கடற்கரை பகுதியில் தொடர் மழை பெய்து வருகிறது. தொடர் மழையை ஒட்டி பள்ளிகளுக்கு விடுமுறை அளிக்கப்பட்டுள்ள நிலையில் பொதுமக்கள் மீனவர்கள் வீட்டை விட்டு வெளியே வராமல் வீடுகளிலேயே முடங்கியுள்ளனர். இந்நிலையில் கடற்கரையில் மீனவர்கள் பாதுகாப்பு குறித்து கூடுதல் ஆட்சியர் அப்தாப் ரசூல் நேரில் பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டார். குறிப்பாக கட்டுமாவடி, மணல்மேல்குடி ஆகிய பகுதிகளில் உள்ள புயல் பாதுகாப்பு மைய கட்டிடங்களை ஆய்வு செய்து மீனவர்களை பாதுகாப்பது குறித்து ஆலோசித்தார். இதேபோன்று நீர்நிலைகளில் கரைகளின் உறுதித்தன்மை குறித்தும் கூடுதல் ஆட்சியர் அப்தாப் ரசூல் ஆய்வு செய்தார். ஆய்வின் போது மணமேல்குடி ஒன்றிய குழு தலைவர் பரணி கார்த்திகேயன், வட்டார வளர்ச்சி அலுவலர்கள் அரசமணி, ஆனந்தன் உள்ளிட்ட ஊராட்சி மன்ற தலைவர்கள், உள்ளாட்சி பிரதிநிதிகள் கலந்து கொண்டனர். சங்ககிரியில் மாற்றுத்திறனாளிகளுக்கான மருத்துவ முகாம் நடைபெற்றது. சங்ககிரி அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளி வளாகத்தில் சேலம் மாற்றுத்திறனாளிகள் நல அலுவலகம் மற்றும் தமிழ்நாடு மாநில ஊரக வாழ்வாதார இயக்கம் இணைந்து மாற்றுத்திறனாளிகளுக்கான மருத்துவ முகாமினை நடத்தினர். முகாமிற்கு மாவட்ட மாற்றுத்திறனாளிகள் நல அலுவலர் மகிழ்நன் தலைமை வகித்தார். சங்ககிரி ஊராட்சி ஒன்றிய ஆணையாளர் முத்துசாமி கலந்து கொண்டு முகாமை தொடங்கி வைத்தார். இதில் 18 வயது மற்றும் அதற்கு மேற்பட்ட மாற்றுத்திறனாளிகளுக்கு பரிசோதனை செய்யப்பட்டு பயனாளிகளுக்கு புதிய அடையாள அட்டை, அறுவை சிகிச்சை, பஸ் பாஸ், ரயில் பாஸ் உள்ளிட்ட சலுகைகள் வழங்கப்பட்டன. இதில் 400க்கும் மேற்பட்ட கலந்து கொண்டு பயனடைந்தனர். சேலத்தில் தொடங்கவிருக்கும் புத்தக திருவிழாவின் புத்தக கண்காட்சி அரங்கத்தை சேலம் மாவட்ட ஆட்சியர் பிருந்தாதேவி ஆய்வு மேற்கொண்டார். சேலம் மாவட்ட நிர்வாகம் சார்பில் புதிய பேருந்து நிலையம் அருகே உள்ள திடலில் நாளை முதல் புத்தக திருவிழா நடைபெற உள்ளது. இந்நிலையில் சேலம் மாவட்ட ஆட்சியர் பிருந்தாதேவி நேரில் சென்று அரங்குகள் அமைக்கப்படும் பணிகள் மற்றும் பொதுமக்கள், மாணவ மாணவிகள் வருகைக்கு உள்செல்லும் பாதை, வெளியேறும் பாதை, அவர்களுக்கு தேவையான குடிநீர், கழிப்பறை உள்ளிட்ட ஏற்பாடுகள் குறித்து அதிகாரிகளுடன் ஆலோசனைகளை மேற்கொண்டார். இந்த புத்தக திருவிழாவில் 200க்கும் மேற்பட்ட புத்தக விற்பனை அரங்குகள் அமைக்கப்பட்டுள்ளன. அதேபோல் மாணவ மாணவிகள் கல்வி கடன் விண்ணப்பிக்க ஏதுவாக தனி அரங்கு மற்றும் பதிப்பாளர் வாசிப்பு அரங்கு, பார்வையாளர்களுக்கான வாசிப்பு அரங்கம் அமைத்திடவும் அனைத்து பணிகளும் செய்யப்பட்டுள்ளது. நாள்தோறும் காலை 10 மணி முதல் இரவு 9 மணி வரை நடைபெறும் புத்தக கண்காட்சியில் தலைசிறந்த பேச்சாளர்கள் வருகை புரிந்து சிறப்பு சேர்க்க உள்ளனர். மாமல்லபுரம் கடற்கரையில் பெங்கல் புயல் எதிரொலியாக அலையின் சீற்றம் 10 அடி உயரத்திற்கு அதிகரித்து காணப்பட்டது. மாமல்லபுரம் முதல் புதிய கல்பாக்கம் கடற்கரை பகுதி வரை உள்ள மீனவ குப்பங்களில் 2500க்கும் மேற்பட்ட மீனவ குடும்பங்கள் வசித்து வருகின்றனர். இவர்களின் வாழ்வாதாரமாக மீன்பிடி தொழில் விளங்கி வருகிறது. இந்நிலையில் தென்கிழக்கு வங்கக்கடல் மற்றும் பூமத்திய ரேகை ஒட்டிய கிழக்கு இந்திய பெருங்கடல் பகுதியில் நிலவிய ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து கடந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்றது. இந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் பெங்கல் புயலாக வலுப்பெற்றது. இந்நிலையில் இன்று காலை முதல் மாமல்லபுரம் கடற்கரை பகுதிகளில் அலைகள் சுமார் 10 அடி உயரத்திற்கு எழும்பி கரையை நோக்கி வேகமாக வந்தன. இதனால் கரை பகுதியை தாண்டி பல மீட்டர் தூரத்திற்கு கடல் முன்னோக்கி வந்து அங்குள்ள கடற்கரை உணவகங்களை வேகமாக தாக்கியது. மேலும் 10 அடி உயரத்திற்கு கடல் அலைகளின் சீற்றத்தால் மண்ணரிப்பு ஏற்பட்டுள்ளது. கடலுக்குள் அலைகளின் சீற்றம் அதிகரித்ததால் மாமல்லபுரம் உட்பட சுற்றுவட்டார மீனவ குப்பங்களில் பல அடி தூரத்திற்கு கடல் முன்னோக்கி வந்ததால் அப்பகுதி மீனவர்கள் அச்சமடைந்தனர். இதனால் தங்களின் படகு மற்றும் மீன்பிடி வலைகளை பாதுகாப்பான இடத்தில் நிறுத்தி வைத்துள்ளனர். விருதுநகரில் சதுரகிரி சுந்தர மகாலிங்கம் கோவில் கார்த்திகை மாத பிரதோஷம் மற்றும் அமாவாசையை ஒட்டி 4 நாட்கள் கோவிலுக்கு பக்தர்கள் வருகை புரிந்து சுவாமி தரிசனம் செய்ய அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. விருதுநகர் மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் சதுரகிரி சுந்தர மகாலிங்கம் கோவில் உள்ளது. இந்நிலையில் கார்த்திகை மாத பிரதோஷம் மற்றும் அமாவாசையை ஒட்டி இன்று முதல் டிசம்பர் 1ஆம் தேதி வரை 4 நாட்கள் சதுரகிரி கோவிலுக்கு பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்ய அனுமதி வழங்கப்பட்டது. மழையின் காரணமாக அனுமதிக்கப்பட்ட 4 நாட்களும் பக்தர்கள் கோவிலுக்கு செல்ல தடை விதிக்கப்படுவதாக மதுரை மாவட்ட காவல்துறை தரப்பில் தகவல் தெரிவித்தது. இந்நிலையில் மழை இல்லாததன் காரணத்தால் பக்தர்கள் வருகை
புரிந்த நிலையில் வனத்துறை மற்றும் கோயில் நிர்வாகம் சார்பில் பக்தர்கள் மலையேறி சென்று சுவாமி தரிசனம் செய்ய அனுமதி வழங்கப்பட்டு பக்தர்கள் மலையேறி சுவாமி தரிசனம் செய்து வருகின்றனர். மேலும் 2 நாட்களுக்கு முன்கூட்டியே தடை குறித்து அறிவிப்பை வெளியிட வேண்டும் என பக்தர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். விருத்தாச்சலத்தில் உள்ள விருத்தகிரீஸ்வரர் கோவிலில் துவாரபாலகி சிலைகள் நிறுவுதல் நிகழ்வு நடைபெற்றது. கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலத்தில் உள்ள பாலாம்பிகை, விருத்தாம்பிகை, உடனுறை விருத்தகிரீஸ்வரர் திருக்கோவிலில் உள்ள பாலாம்பிகை சன்னதியில் சிவாச்சாரியர்கள் வேத மந்திரங்கள் முழங்க கோவில் செயல் அலுவலர் மாலா தலைமையில் புதிதாக துவாரபாலகி சிலைகள் நிறுவுதல் நிகழ்வு நடைபெற்றது. இதில் புதிதாக நிறுவப்பட்ட துவாரபாலகி சிலைகளுக்கு அபிஷேகங்கள் செய்யப்பட்டு தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இதில் நகை மதிப்பீட்டாளர், துணை ஆணையர் ஹரிஹரன், உதவி ஆணையர் சுப்பிரமணியன், விருத்தகிரீஸ்வரர் கோவில் நிர்வாக மேலாளர் பார்த்தசாரதி உள்ளிட்ட பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்து அம்மனின் அருளை பெற்றுச் சென்றனர். வாலாஜாபேட்டையில் புதியதாக கட்டப்பட்டுள்ள அங்காள பரமேஸ்வரி திருக்கோவிலில் அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேக விழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. ராணிப்பேட்டை மாவட்டம் வாலாஜாபேட்டை சுப்பராய பிள்ளை வீதியில் புதிதாக கட்டப்பட்டுள்ள அங்காள பரமேஸ்வரி அம்மன் மற்றும் விநாயகர் கோவிலில் அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேக விழா நடைபெற்றது. முன்னதாக பல்வேறு நதிகளில் இருந்து கொண்டுவரப்பட்ட புனித கலச நீரை வைத்து மகா கணபதி ஹோமம், நவக்கிரகம் உள்ளிட்ட ஹோமங்கள் நடைபெற்றது. தொடர்ந்து 2, 3 மற்றும் 4 கால யாகசாலையில் விக்னேஸ்வர பூஜை, கோபூஜை, அஷ்டபந்தனம் உள்ளிட்ட பூஜைகள் நடைபெற்றது. தொடர்ந்து அங்காள பரமேஸ்வரி மற்றும் விநாயகர் கருவறையில் உள்ள விக்கிரக உள்ளிட்ட 3 ஸ்தலங்களுக்கு கும்பாபிஷேகமானது நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். நாகாலாந்தில் இன்று காலை ஏற்பட்ட நிலநடுக்கம் ரிக்டரில் 3.8 பதிவாகியுள்ளது. நாகாலாந்தில் கிபிரே பகுதியில் இன்று காலை 7:22 மணியளவில் மித அளவிலான நிலநடுக்கம் ஏற்பட்டது. இது ரிக்டர் அளவுகோலில் 3.8 பதிவாகியிருந்தது. இந்த நிலநடுக்கம் 65 கிலோமீட்டர் ஆழத்தில் மையம் கொண்டிருந்தது. இதனை தேசிய நிலநடுக்க அறிவியல் மையம் இன்று தெரிவித்துள்ளது. தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் நடைபெற்ற சில நிகழ்வுகளை ஒரு சிறிய தொகுப்பாக காணலாம். பாமக நிறுவனர் ராமதாஸ் துபாயிலிருந்து சென்னை விமான நிலையம் வந்தடைந்தார். இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது பேசிய அவர், முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு உள்ள அரசியல் ஞான ஒளி போல் எனக்கு கிடைக்கவில்லை என்பது வருத்தமாக உள்ளதாக விமர்சித்துள்ளார். திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி பேருந்து நிலையம் அருகில் நகர திமுக சார்பில் தமிழ்நாடு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலினின் பிறந்த நாளை ஒட்டி நகர செயலாளர் சாரதிகுமார் தலைமையில் இனிப்பு வழங்கி கொண்டாடினர். இதில் நகர கழக அவைத் தலைவர் முகமது ஜான், நகரமன்ற உறுப்பினர்கள், முன்னாள் நகரமன்ற உறுப்பினர்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் ரிஷிவந்தியம் சட்டமன்ற தெற்கு மாவட்ட மகளிர் தொண்டு அணி துணை அமைப்பாளர் ஷீலா ராஜேந்திரன் ஏற்பாட்டில் தமிழக துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலினின் பிறந்த நாளை ஒட்டி லக்கிநாயக்கன்பட்டி ஊராட்சியில் உள்ள ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப் பள்ளியில் பயிலும் மாணவ மாணவிகளுக்கு நோட்டு புத்தகம், பேனா, பென்சில் மற்றும் இனிப்புகள் வழங்கி கொண்டாடப்பட்டது. இதில் சங்கராபுரம் வடக்கு ஒன்றிய செயலாளர் அசோக்குமார் மற்றும் மாவட்ட ஒன்றிய நகர கிளை நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். விழுப்புரம் வடக்கு மாவட்டத்தில் துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் பிறந்த நாளை ஒட்டி செஞ்சி, மேல்மலையனூர் உள்ளிட்ட ஒன்றியங்களில் ஒன்றிய செயலாளர் நெடுஞ்செழியன், ஒன்றிய பெருந்தலைவர் அமுதா ரவிக்குமார் உள்ளிட்டோர் தலைமையில் திமுக கொடி ஏற்றப்பட்டு இனிப்புகள், அன்னதானம் உள்ளிட்ட நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது. இதில் செஞ்சி நகர செயலாளர் கார்த்திக் உள்ளிட்ட திமுக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணத்தில் விடுதலை தமிழ் புலிகள் கட்சி சார்பில் 2009ஆம் ஆண்டு இலங்கையில் இனப்படுகொலையில் உயிர் நீத்த மாவீரர்கள் தினம் கட்சி தலைமை அலுவலகத்தில் கட்சி நிறுவன தலைவர் குடந்தை அரசன் தலைமையில் நடைபெற்றது. இதில் மேதகு பிரபாகரன் மகன் பாலச்சந்திரன் திருவுருவ படத்திற்கு நிர்வாகிகள் மாலை அணிவித்து கையில் மெழுகுவர்த்தி ஏந்தி வீர வணக்கம் செலுத்தி மலர் அஞ்சலி செலுத்தினர். ராமநாதபுரத்தில் துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் பிறந்த நாளை ஒட்டி திமுக வடக்கு நகர் கழக செயலாளர் கார்மேகம் ஏற்பாட்டில் சுமார் 500 பேருக்கு மேல் பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் மற்றும் பிரியாணி வழங்கப்பட்டது. இதில் நகராட்சி வார்டு உறுப்பினர் காளி, மாவட்ட இளைஞர் அணி துணை செயலாளர் ரமேஷ் கண்ணா, ஊராட்சி மன்ற பெருந்தலைவர் பிரபாகரன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம் அருகே உள்ள கூகலூரில் துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் பிறந்த நாள் விழா நிகழ்ச்சி பேரூர் கழக செயலாளர் ராஜாராம் தலைமையில் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் வடக்கு மாவட்ட இளைஞரணி அமைப்பாளர் வினோத்குமார் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு கூகலூர் குளத்துக்கடை, தண்ணீர் பந்தல், புதூர் உள்ளிட்ட அரசு பள்ளிகளில் பயிலும் 100க்கும் மேற்பட்ட பள்ளி மாணவர்கள் எண் சுவடி, கையேடு, எழுது பொருட்கள் உள்ளிட்ட கல்வி உபகரண பொருட்களுடன் இனிப்புகளையும் வழங்கினர்.
சேலம் மாவட்டம் கங்கவல்லி பேரூராட்சியில் துணை முதல்வரின் பிறந்த நாளையொட்டி நகர திமுக செயலாளர் பாலமுருகன் தலைமையில் கட்சி கொடியேற்றி பள்ளியில் இனிப்புகள் வழங்கி கொண்டாடப்பட்டது. மேலும் மஞ்சினி முதியோர் இல்லத்தில் மதிய உணவு வழங்கப்பட்டது. இதில் பேரூராட்சி மன்ற தலைவர் லோகாம்பாள், துணைத் தலைவர் மருதாம்பாள், கவுன்சிலர் மற்றும் கட்சி நிர்வாகிகள் பங்கேற்றனர். இனி வருவது உலக செய்திகள். ஹிஸ்புல்லா மீது இஸ்ரேல் தாக்குதல் நடத்தியதில் ஹிஸ்புல்லா வான்படையின் தலைவர் மற்றும் துணை தளபதி கொல்லப்பட்டதாக இஸ்ரேல் தகவல் தெரிவித்துள்ளது. இஸ்ரேல் மற்றும் ஹிஸ்புல்லா இடையே போர் நிறுத்த ஒப்பந்தம் ஏற்படுத்தப்பட்டுள்ளது. இந்நிலையில் லெபனானில் நடந்து வரும் ஈரான் ஆதரவு பெற்ற ஹிஸ்புல்லா அமைப்புடனான மோதலை முடிவுக்கு கொண்டு வருவதற்கு இஸ்ரேல் பாதுகாப்பு அமைச்சரவையும் ஒப்புதல் கொண்டுள்ளது. இந்த சூழலில் இஸ்ரேல் பாதுகாப்பு படை வெளியிட்டுள்ள செய்தியில் ஹிஸ்புல்லா வான்படையின் தலைவர் மற்றும் துணை தளபதியான ஜாஃபர் அலி சமகா ஆகியோர் பெய்ரூட் நகரில் நடந்த தாக்குதலில் கொல்லப்பட்டதாக தெரிவித்துள்ளனர். இதைத் தொடர்ந்து 70% வரை பயங்கரவாத அமைப்புகளின் ஆயுத கிடங்குகள் தாக்கி அளிக்கப்பட்டு உள்ளது என்றும் இஸ்ரேல் பாதுகாப்பு படை தெரிவித்துள்ளது. இஸ்ரேல் மற்றும் ஹிஸ்புல்லா இடையே போர் நிறுத்த ஒப்பந்தம் ஏற்படுத்தப்பட்டுள்ள நிலையில் இந்த தகவலை இஸ்ரேல் வெளியிட்டுள்ளது. இனி வருவது வானிலை செய்திகள். தமிழகத்தில் சில இடங்களிலும் புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர் மாவட்டங்கள் மற்றும் புதுச்சேரியில் ஓரிரு இடங்களில் கன முதல் மிக கனமழை பெய்யக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்துள்ளது. மேலும் சென்னை, திருவள்ளூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி, பெரம்பலூர், அரியலூர், புதுக்கோட்டை, தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை மாவட்டங்கள் மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனைத் தொடர்ந்து நாளை முதல் அடுத்த மாதம் 1ஆம் தேதி வரை தமிழ்நாட்டில் அநேக இடங்களிலும் புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் மிதமான மழை பெய்யக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இனி வருவது தங்கம், வெள்ளி விலை மற்றும் பங்குச்சந்தை நிலவரம். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை இன்று ஒரு சவரன் 56,840 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. சென்னையில் இன்று ஆபரண தங்கத்தின் விலை ஒரு கிராமிற்கு 15 ரூபாய் குறைந்து 7,090 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. மேலும் ஒரு சவரன் 120 ரூபாய் குறைந்து 56,720 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. 24 கேரட் தூய தங்கம் ஒரு சவரன் 61,880 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. மேலும் ஒரு கிராம் வெள்ளி 98 ரூபாய்க்கும் ஒரு கிலோ வெள்ளி 98,000 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. மும்பை பங்குச்சந்தை இன்று சரிவுடன் காணப்படுகிறது. மும்பை பங்குச்சந்தை குறியீட்டு எண் சென்செக்ஸ் 543 புள்ளிகள் குறைந்து 79,690 புள்ளிகளில் வணிகமாகிறது. தேசிய பங்குச்சந்தை குறியீட்டு எண் நிப்டி 154 புள்ளிகள் குறைந்து 24,120 புள்ளிகளில் வணிகமாகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். தமிழகத்தில் அதிக கனமழைக்கு வாய்ப்பு, ரெட் அலர்ட் விடுத்தது இந்திய வானிலை ஆய்வு மையம். குன்னூர் போரில் உயிர் நீத்த ராணுவ வீரர்கள், மலர் வளையம் வைத்து மரியாதை செலுத்தினார் ஜனாதிபதி திரௌபதி முர்மு. நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடரில் எதிர்க்கட்சிகள் கடும் அமளி, நாடாளுமன்றத்தின் இரு அவைகளும் ஒத்திவைப்பு. வயநாடு தொகுதி எம்பியாக பிரியங்கா காந்தி பதவியேற்பு, பதவி பிரமாணம் செய்து வைத்தார் சபாநாயகர் ஓம் பிர்லா. இஸ்ரேல் தாக்குதலில் ஹிஸ்புல்லா வான்படை தலைவர் பலி, இஸ்ரேல் பாதுகாப்பு படை அறிவிப்பு. சிறுபான்மையினருக்கு எதிரான தாக்குதல், வங்காளதேசத்திற்கு அமெரிக்க இந்து அமைப்புகள் கடும் கண்டனம். நாகாலாந்தில் நிலநடுக்கம், ரிக்டர் அளவுகோலில் 3.8 பதிவு. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் செய்திகள் மாலை 6 மணிக்கு. செய்திகளை உடனுக்குடன் காண ஜெம்லைவ்.tv என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.